வணக்கம் சீமான் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்க. ஆமாம். பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா? நாளமாக நம்புகிறேன் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு. அதை நான் இன்னைக்கு இல்லை, உங்களுக்கு தெரியும் 10 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு பின்புலமும் இல்லாத வந்த ஒரு மகன் நான், உங்களுக்கு தெரியும். அப்போ திரையுலகிலிருந்து வந்தால் கூட நான் ரசிகர்களை சந்திக்கலை, மக்களை தான் சந்தித்து வந்தேன். அப்போ அந்த நேரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. அப்புறம் நிறைய கூட்டணிகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ 5வது ஆளாக தான் நான் 2016 களத்தில் வந்தேன். அதுக்கு முன்னாடி 4 வலிமையான போட்டி இருந்தது. 4.5 லட்சம் வாக்குகள். அதுக்கப்புறம் 19 17 லட்சம் வாக்குகள். அதுக்கப்புறம் 21 30 லட்சம் வாக்குகள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் 24 36 37 லட்சம் வாக்குகள். அப்போ வாக்குக்கு காசு கொடுத்தா தான் வாக்கை பெற முடியும். இலவச அறிவிப்புகள் இருந்தால் தான் வாங்க முடியும். சாதி சொல்லணும், மதம் சொல்லணும், அது எதுவுமே இல்லாமல் வாரிசாக இருக்கணும், இவருக்கு செல்வாக்கு அப்படிலாம் இல்லாமல் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இத்தனை லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெருத்த ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக என் மக்கள் உயர்த்தியிருக்காங்கன்னா, அப்போது மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இன்னும் இந்த மண்ணில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, ஒரு திரைக்கவர்ச்சி இல்லை, காசு கொடுக்கறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல, பரிசு பொருள்களை கொடுக்கறதில்ல. இருந்தாலும் நாங்கள் பேசுகிற கூட்டத்துக்கு மக்கள் குவிகிறாங்கன்னா, அப்போது ஏதோ ஒரு மாற்றத்துக்கான தேடல், ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது தானே. அதனால் உறுதியாக என் மக்களுக்குள்ள மாற்றத்திற்கான சிந்தனை, அந்த எண்ணம் இருக்குங்கிறத நான் ஆழமாக நம்புகிறேன். வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்களே, மாற்று வேட்பாளராக யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க? என்னுடைய மனைவி. இப்போ வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்கள் மாற்று வேட்பாளராக தன் மனைவியை ஏன் முன்னிறுத்துகிறார்? கட்சியில் வேறு யாரும் இல்லையான்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அப்படி கிடையாது. நான் 3 தேர்தலாக சட்டசபையில் நிற்கும் போதும், இது 3வது தேர்தல் என் மனைவியை தான் நான் துணை வேட்பாளராக நிறுத்தேன். அது என்ன காரணம்? அது அவள் எனக்கு உயிர் துணை, அதனால் இதுலேயும் துணை. இல்லை, இது அரசியல் இல்லையா? அரசியலில் 117 பெண்களுக்கு இடம் கொடுத்தவன் இன்னொரு பெண்ணுக்கு வாய்ப்பை பறிக்கிறான்னு நீங்கள் பேசுகிறது நான் ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் யாராவது அதை கொடுத்துட்டு பேசணும். இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்குற வாய்ப்பை அப்படி பார்த்தாலும் இன்னொரு பெண்ணுக்கு தான் சீமான் கொடுக்குறான்னு நீங்கள் பெருமையாக பேசணும். என் மனைவிக்கு ஆகப்பெரும் தகுதி இருக்கிறதா, என்னை விட தகுதி இருக்கிறதா கருதுகிறேன். நான் இப்போ தான் அரசியலுக்கு வந்தேன். அவள் பிறக்கும் போதே அமைச்சர் மகள், அது ஒரு தமிழ் பேரறிஞனுடைய மகள். இப்போ அவளுக்கு எனக்கு தான் தெரியும் என் மனைவி யாருன்னு. அவள் மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ சுதந்திரமாக, அவள் தந்த விடுதலையில் தான் நான் இயங்குகிறேன். என்னைய சகித்துக்கிறது சாதாரண மனுஷியால் முடியாது. தூங்க மாட்டேன், நள்ளிரவில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், எப்போ வருவேன், எப்போ போவேன், எப்போ எதுவும் தெரியாது. அந்த மனுஷி எனக்காக நிறையா இழந்திருக்கா. அவளுக்காக என் பக்கத்தில் துணையாக நிற்கிற வாய்ப்பை கூட நான் கொடுக்கலன்னு வச்சுக்கிறீங்களேன், நாம் ஒரு மனுஷனாகவே இருக்க முடியாது. அதனால தான் நான் கேட்பது, மாற்றம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், புதியதாக யார் வர வேண்டும் என்பதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா? ஏன்னா கடந்த காலங்களில் திமுக அகற்றப்பட்டால் அதிமுக, அதிமுக அகற்றப்பட்டால் திமுக தான் இருந்தது. இந்த முறை அந்த மாற்றம் கடந்த காலங்களை போன்ற மாற்றமாக இல்லாமல் வேறு விதமான மாற்றமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது கடந்த காலங்களை போன்றே அன்று ஏற்பட்ட மாற்றமே இன்று ஏற்பட போகிறதா? இருக்கணும். அது கடந்த காலங்களில் நிகழ்ந்த மாற்று மாற்று இல்லை, அது பெருத்த ஏமாற்று. உங்களுக்கு தெரியும், திமுக அதிமுக 2 வெவ்வேறு கட்சிகள் இல்லை, ஒரே கட்சி. கொள்கையில் கோட்பாடுகளில் எந்த துளி மாறுதலும் இல்லை. அதுக்கு நிறைய உங்களுக்கு சொல்லலாம். அங்கேயும் மது இருக்கும், இங்கேயும் மது இருக்கும், அங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் ஊழல் லஞ்சம் இருக்கும், அங்கேயும் கொலை கொள்ளை, இங்கேயும் கொலை கொள்ளை, அங்கேயும் வழக்கொள்ளை இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்போ அது மாற்றுங்கிறது எங்களோட பார்வையில் தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நபிகளையே சொல்கிறாங்க, தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னா நன்மை வச்சு தான் ஒழிப்பேன்ட்டு. இப்போ நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, தண்ணீர் தேவைப்படுது. இப்போ இது ஒரு தீயாற்றல்னால் அந்த தீயாற்றலை இன்னொரு தீயாற்றலை வச்சு அப்புறப்படுத்த முடியாது. அப்போ அதுக்கு ஒரு தூய ஆற்றல் வேணும். அதனால தான் நாங்கள் தனித்து நீண்ட காலமாக இந்த மாற்று தத்துவத்தை, இப்போ இலவசம்னா அது நான் தரமாட்டேன், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறேன். பணத்துக்கு வாக்கு என்பது இனத்துக்கு தூக்கு, அது ஒரு தன்மான இழப்பு. கடைசி உரிமை ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற உரிமை, அதை விற்கக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபட்டு நிற்கிறோம். நாங்கள் தான் இந்த இடத்துல சரியான மாற்றாக இருக்க முடியும். இப்போ திமுகவை வீழ்த்தி திருப்பி அதிமுக உட்கார வைக்கிறது
அது சரியாக வராது. ஒரு கவிஞன் எழுதியிருந்தான், நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உன்னை எதிர்த்து நான் என் தவறுகளை புனிதப்படுத்திக் கொள்வதும், நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீ என்னை எதிர்த்து பேசி உன்னை புனிதப்படுத்திக் கொள்வதும் தொடர்ந்து நடப்பதால் நாம் 60 வருஷமாக மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்கிறோம்னு. அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்குது. அதனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படி பாருங்கள், இந்திய தேர்தல், இந்தியாவை யார் ஆள்றதுன்னா திராவிட கட்சிகள் ஒன்று, பாரதிய ஜனதா காங்கிரஸ் பின்னாடி நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்றது அப்படின்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ், திராவிட கட்சிகள் ஒன்று திமுக அதிமுக பின்னாடி நிற்கும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தந்தது யாருன்னு இருக்குது. ஒரு நச்சு ஆலைகளை நட்டதோ, நீட்டை கொண்டு வந்ததோ, சரக்கு மற்றும் சேவை வரியோ, கல்வியை மாநில உரிமையிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போனதோ, காவிரி நதிநீரை பறிக்க காரணமாக இருந்ததோ, கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததோ, என்னோட ஒரு இனத்தின் மகனாக என் இனத்தின் ஒரு தேச விடுதலைக்கான நாசம் பண்ணதோ, இது எல்லாமே செஞ்சது யாருன்னு ஒன்று இருக்குது, செய்யும்போது இருந்தது யாருன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சான்று சொல்கிறேன். கல்வியை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி. எடுத்துகிட்டு போகும்போது கூட இருந்தது இவங்க. எடுத்துகிட்டு போகும்போது ஆட்சியில் இருந்தவங்க. எடுத்துக்கிட்டு போகும்போதும் தடுக்கலை, கூட போய் ஆட்சியில் பங்கேற்கும்போது திருப்பி கொண்டு வரல. அப்போ எடுத்துக்கிட்டு போனவனும் கொடுத்தவனும் கூடவே நின்று தேர்தலை சந்திக்கிறது இருக்குல்ல. கச்சத்தீவை பறிகொடுக்கும் போது எடுத்துகிட்டு போனது அவங்க, கொடுத்தது அவங்க, கூட இருந்து ஆட்சியில் இருந்தது இவங்க. காவிரி நதி நீர் பறிக்கும் போது பறித்தது அம்மையார் இந்திரா காந்தி, அந்த வழக்கை தொடுத்து திருப்பி பெறுங்கன்னு. அப்போ அது பறி போகும்போது இருந்தது இவங்க. இதில் என்ன வருதுன்னா, இந்த 4 கட்சிகள் தான் என் நிலத்தில் இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்கணுங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னா, அறிவை வளர்க்கும் ஆசிரியர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க, நிரந்தர பணியோடு ஊதிய உயர்வுடன். உயிரை காக்கும் மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. செவிலிய பெண்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. மகளிர் சுய உதவிக்குழு, வேளாண்குடி மக்கள், மீனவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பல 100 ஏக்கர்களை, ஆயிரக்கணக்கான ஏக்கரை விளைநிலங்களை பறிக்கிறாங்கன்னு விவசாயிகள் வீதிக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே சாலையில் நின்று போராடுறதை நீங்கள் பார்க்குறீங்க. இத்தனை போராட்டங்களையும் தந்தது யாருன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு இருக்குது. இப்போ இத்தனை போராட்டங்கள்லையும் நின்னது யாருன்னு ஒன்று இருக்குது. இப்போ பிரச்சனைகளை தந்தது ஒரு பக்கம், பிரச்சனையை தீர்க்கணும்னு வந்த பிள்ளைகள் ஒரு பக்கம். இதுதான் இந்த தேர்தலில் போட்டி. அப்போது இந்த கட்சிகளுக்கு மாற்று, நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம்னு அதிமுக சொன்னால், திமுக பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லும். புரியுது எனக்கு. காவல் நிலைய மரணங்களை அவங்க தூத்துக்குடி காவல் நிலையத்தை சொன்னால், இவங்க இப்போ மானமாரி நம்ம அந்த சிவகங்கையில் நடந்த காவல் நிலையம் காவலர்கள் அடித்து கொண்டதை சொல்லும். எந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒருவர் விமர்சிக்க நேர்மையும் தகுதியும் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ மொத்தமாகவே இந்த கட்சியில் இந்த அரசியலை, இந்த ஆட்சி முறையை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஆள் மாறுது, ஆட்சி மாறுது. திமுக போய் அதிமுக, ஒரு அதிமுக போய் திமுக. அப்போ ஐயா கருணாநிதி இல்லை, அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா இல்லை கருணாநிதி, ஐயா எடப்பாடி இல்லை ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் இல்லை எடப்பாடி. ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாறுதாங்கிறதான் கேள்வி. அப்போ அதே தான் இருக்குது. அப்படின்னா அது ஒரே அச்சு, ஒரே மண், யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். ஒன்று அச்சை மாற்றணும், இல்லைன்னா மண்ணை மாற்றணும், இல்லைன்னா ஒரே வடிவத்தில் தான் செங்கல் வரும். நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த அடிப்படை அமைப்பையே மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்போனா ஆட்சி முறையை மாற்றணும்னு நினைக்கிறோம். இப்போ ஊழல் லஞ்சம்னா பணி இடைநீக்கமோ பணி இடமாற்றமோ கிடையாது, நிரந்தர பணி நீக்கம் வந்தால் தான் அது சரியாகும். உங்களுக்கு புரியுதுன்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சி முறையை உண்மையும் நேர்மையுமாக தூய்மையாக முன்னெடுக்கணும்னா புதிய ஆற்றல் வரணும். ஒரு பெரும் கனவு கொண்ட ஒரு ஆற்றல் வரணும். மகத்தான கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு, தன்னலமற்று உழைக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு, வாக்குக்கு காசு கொடுக்குறவன் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறது அது கனவுலேயே நடக்காது. ஏன்னா வாக்குக்கு காசு கொடுக்குறவன் அங்கே தானே ஊழல் லஞ்சத்துக்கான விதையை ஊண்டப்படுது. 30 கோடி நான் முதலீடு செய்தால் 300 கோடி ஈட்டுக்கொள்ளலாம்ங்கிற நம்பிக்கை தானே. அங்கே லாப தேவை தான் இருக்குது, மக்கள் சேவை இங்கே இருக்குது. அப்போ அதனால் அந்த அடிப்படையே தகர்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இது 2க்கும் மாற்று, அவர்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவர்கள் இலவசம், அது பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாத வாழ்க்கை தர உயர்வு, ஒரு தற்சார்பு வாழ்க்கை. அவங்க வாக்குக்கு காசு, அது ஜனநாயக படுகொலை, கேடுகட்ட பணநாயகம், அதை ஏற்க முடியாது. ஊழல் லஞ்சம், உண்மை நேர்மை. அங்கே சீமச்சாராயம் அதை மூடிட்டு பாரம்பரிய பணம்பால் தென்னம்பாலை திறப்பது. அப்போ இந்த மாதிரி
முற்றுமுழுதாக மாறுபட்டு அவர்கள் இருமொழி கொள்கை, நாங்கள் கொள்கை மொழி ஒன்றுதான். ஆங்கிலம் பாடமொழி, தமிழ் பயிற்று மொழி. எங்களுக்கு இல்லை, உலகத்தில் யாருக்கும் அவன் தாய்மொழி தான் கொள்கை மொழி. அடுத்தவன் மொழி எனக்கு கொள்கையாக முடியாது. ஒரு பயன்பாட்டு மொழியாக இருக்கலாம், ஒரு பாடமொழியாக இருக்கலாம். அப்போ இதில் வந்து எல்லா இடத்துலையும் மாறுபடுவது உங்களுக்கு புரியுது, நாங்கள் தான். அப்போ அப்படிங்கும்போது இதுவரை இருக்கிற திராவிட அரசியல் சித்தாந்தங்களுக்கு மாற்று ஒரு சித்தாந்தம், அது ரெண்டுக்கும் தான் சண்டை நடக்கணும். அதுதான் மாற்றமாக இருக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் 2000 கொடுப்பேன், நான் 2000 கொடுப்பேன், நான் 2500 கொடுப்பேங்கிறது மாற்று இல்லையா? மாற்று. நான் அதெல்லாம் தரமாட்டேன். அதை நீயே ஈட்டிக்கொள்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தாரேன். அப்போ அதுதான் மாற்று சிந்தனை, அதுதான் மாற்று கோட்பாடு, அதுதான் சரியான பாதை. அப்போ அந்த மாதிரியான கருத்தியலை வைக்கிற நாங்கள் தான் இதில் மாற்றுக்கான ஆற்றலாக இருக்க முடியும். அதை முன்னாடியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரியும், தாள் அச்சாவணமாக நான் எப்படி ஆட்சி நடத்துவேன்னு எழுதி வெளியிட்டேன். ஒரு கெடுவாய்ப்பாக நம்ம மக்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இல்லை, போய் சேரல. அது காகிதத்தில் வச்சதை இப்போ காட்சிப்படுத்தி எங்களுடைய கனவு இப்படி, உங்கள் பிள்ளைகளுடைய கனவு இப்படி, நான் கல்வி எப்படி தரம் உயர்த்துறேன் பாரு. இந்த நாடு எப்படி கட்டட அமைப்பு, கல்வி கற்பித்தல் தரம் எப்படி வச்சுருக்கான். ஃபின்லாந்து தான் முதலிடத்தில் பாரு, 2வது தென்கொரியா இருக்கான். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், அவன் சாதிக்கிறத நம்மளால் முடியாதா அப்படின்னு கேட்கும்போது நான் என் மக்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது சாத்தியம்தான். இப்போ சாராய பொருளாதாரம் அதிகபட்சம் 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு, நமக்கு 3 லட்சம் கோடி பால். இது உயிரை எடுக்குது, இது உயிரை கொடுக்குது. இப்போ பால் பொருளாதாரத்துக்கு நான் போகிறேன், சாராய பொருளாதாரத்தை மூடிடுறேங்கிறேன். ஆனால் இவங்க யாருமே இந்த டாஸ்மார்க்கை மூடுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, நடைமுறைன்னு இப்போ கடந்த காலங்களில் இது உங்களுக்கு 5வது தேர்தல் இல்லையா? 5வது 6வது தேர்தல்? 5வது பொது தேர்தல் 5, 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம், இது 5. இப்போ கடந்த தேர்தலில் உங்களுடைய வாக்கு வங்கி என்பது 8%. 8.5 ஓகே, 8.22 8 அரௌண்ட் 8%, 9% வச்சுப்போம். 9% என்ற ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். ஒரு தேர்தலில் ஒருவர் வெற்றி பெறுவதற்கு 30% கிராஸ் பண்ண வேண்டியிருக்குது. என்னுடைய கேள்வி உங்ககிட்ட குறிப்பாக, இந்த அமைப்புக்குள்ளே இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் 30% தாண்டணும். எப்பொழுது தாண்டுவீர்கள்? நீங்கள் பாருங்கள், 4 இருந்து 8 வந்திருக்கேன். இது வந்து இந்த 9 16 ஆகாதுன்னு எப்படி சொல்லுவீங்க, அல்லது 32 ஆகாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் உங்களுக்கு தெரியும், மாறுதலுங்கிற எண்ணம் மக்கள் மனத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா ஒரு நொடியில் மாறும். இந்த இளவரசங்கள் இந்த மாதிரி வெற்ற அறிவிப்புகளை என் மக்கள் வெறுக்கிறாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இது வந்து வளர்ச்சி இல்லை, இது கொடுமையான வீழ்ச்சி. 10.5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி, எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு நம்ம எழுப்பும்போது அவன் சிந்திக்க தொடங்குறான்னு நான் நம்புகிறேன். அப்போ இது உலக நாடுகளில் பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சு பெரும் வீழ்ச்சியை சந்தித்த இலங்கையும் பங்களாதேஷும் நேபாளும் நம்ம தோள்பட்டையிலையும் கால்னு இருக்கும்போது அந்த நிலைமை நமக்கு வராதான்னு கேட்கும்போது அவன் ஆழ்ந்து சிந்திக்கிறான். நாளைக்கு வெனிசுலா போல், நைஜீரியா போல், சோமாலியா போல் நம்ம ஆக மாட்டோமா அப்படின்னா அவனுக்கு சிந்தனை வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்லதை செய்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். உங்களுக்கு தெரியாதில்லை, நீங்கள் வாசிக்காததில்லை. மாறுதல் என்பது மகத்தான ஒன்று, ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்குது. மக்கள் அந்த காலத்தை கொடுக்க தயாரல்ல, பொறுத்திருக்க தயாரல்ல, இருக்கிறதில் சகித்து கொண்டு வாழ பழகிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுது. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு புரட்சிகர சிந்தனை வரும்போது லெனின் சொல்கிறார்ல, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவானால் மக்கள் தாங்களே கிளர்ச்சி செய்வார்கள். அது இலங்கையில் நடந்தது, நேபாள் நடந்தது, பங்களாதேஷ் நடந்தது. அப்படி என் நிலத்தில் ஒரு புரட்சிகர சிந்தனை வராதுன்னு சொல்கிறதுக்கு உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு தக்காளியை நான் விளைய வச்சு எடுக்கணுன்னா குறைஞ்சது 60 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு சீன மூங்கில் தெரியும், அந்த கதை தெரியும். உங்களுக்கு கதை இல்லை, வரலாறு. ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் சீன மூங்கிலை விதையை நடுறான், தண்ணி ஊற்றுறான் முளைக்கலை, தண்ணி ஊற்றுறான் முளைக்கலை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, ஓராண்டு ஊற்றுறான் முளைக்கலை, 3 ஆண்டு 4 ஆண்டு ஊற்றுறான் முளைக்கலை. ஆனால் அவன் சளைக்கலை, தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து 9 ஆண்டுகள் ஊற்றுறான். ஓராண்டு 2 ஆண்டு இல்லை, 9 ஆண்டுகள். ஒரு நாள் அதிகாலையில் வந்து அவன் நிலத்தை பார்க்குறான், சிரிக்கிறான். பார்த்தா மொத்தமாக முளைச்சிருச்சு. 6 மாதத்தில் விண்ணை தொடர உயரத்துக்கு போய் நின்றுச்சு. அப்போது என்ன காரணம்னு கேட்டால், இவ்வளோ வேகமாக வளர்கிறதுக்கான அடித்தளத்தை இந்த 9 ஆண்டுகளும் பூமிக்குள்ளே அந்த மூங்கிலுடைய வேர் போட்டுக்கிட்டு இருந்ததுங்கிறான். நீங்கள் அப்படி எங்களை 10 ஆண்டுகளாக நாங்கள் வேகமாக ஒரே வேகமாக பாய்ச்சலில் பாய்கிறதுக்கான ஒரு அடித்தளம் போட்டதாக நீங்கள் கருதக்கூடாது.
ஒரு நொடியில் மாற முடியாதா? மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டா மாறிடும். அப்படி தான் இது. அதுக்காக நீங்கள் விலை கொடுத்து தான் தீரணும். இப்போ நீங்கள் என்னையை பாருங்கள், 4.5 லட்சம் வாக்கு வாங்கின கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் இல்லை உலக அரசியல் வரலாற்றில் உயிரோடு இருந்திருக்கா? சரி, தொடர்ந்து 4 முறை தோற்ற கட்சி சலைச்சு போய் ஏதாவது ஒரு கட்சியில் சரணடைஞ்சிருக்கும், இல்லைன்னா கலைஞ்சு போயிருக்கும். என்னையை பார்த்தா 4 முறை தோற்ற மாதிரி தெரியுதா? என்ன உற்சாகத்தோடு இன்னும் நம்பிக்கையோடு களத்தில் இருக்கேன் பாருங்கள். என் பிள்ளைகளை பாருங்கள். ஏன்னா தோல்வி என்பது தோல்வி அல்லது வெற்றியின் தாய். நாங்கள் வெற்றியை திரத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் தோல்வி என்பது எங்களுக்கு இல்லை, வெற்றியே எங்கள் எல்லைன்னு விரட்டுறோம். ஒரு நல்லதை அடையணும்னா நீங்கள் விலை கொடுத்தான் தீரணும். பொறுமை என்பதும் ஒருவித போர் தாங்கிற மாசத்தும். பொறுமை என்கிற மரத்தின் வேறு எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் கனி ரொம்ப தித்திப்பாக இருக்குங்கிறார் எங்கள் தலைவர். அப்போ நான் கொஞ்சம் அந்த விலையை கொடுக்க தயாராக இருக்கேன். எனக்கு முன்னாடி வந்தவர்கள் இந்த அடித்தளத்தை போடலை. நான் போட்டுட்டு இல்லைன்னா போனால் கூட அந்த மேற்கூரையை என் பிள்ளையை வேஞ்சிக்கிடுவாங்க. ஆனால் ஃபவுண்டேஷன் நான் போடணும், அடித்தளம் போடணும். இந்த முறை உங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களை விட ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பிராமணர்களுக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சுவாரஸ்யமான புள்ளி வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்லேயே கிட்டத்தட்ட 30 சட்டமன்றங்களுக்கு மேலே இருக்குது ஏறக்குறைய. அதில் வந்து பிராமின்ஸுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரே சட்டமன்றமாக தமிழ்நாடு தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ இந்த முறை வந்து உங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் பிராமணர்களுக்குன்னு சொல்லி சீட்டு கொடுப்பதற்கான அவசியம் என்ன வந்தது? அதன் அடிப்படையிலான சீட் எப்படி வந்தது? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பிராமணர்களுக்கான இல்லை, பிராமண பெண் தலைமையேற்று நாட்டின் முதலமைச்சராக இருந்து ஆள்றதுக்கு வந்துடுச்சு. அப்போ திராவிடம் அங்கேயே மண்டிட்டுருச்சு, அது பேச முடியாது. இப்போ எனக்கு என்னென்னா, இல்லை மற்ற கட்சிகள் வந்து அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்து பிராமின் கம்யூனிட்டிலேருந்து வந்து இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ 91 ஒரு கேண்டிடேட்டு கொடுத்தாங்க, 2006 மயிலாப்பூரில் ஒரு கேண்டிடேட் கொடுத்தாங்க. அது வந்து வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு விஷயம், வின்னபிலிட்டின்னு ஆங்கிலத்தில். மற்ற கட்சிகளில் வந்து கிட்டத்தட்ட சிபிஎம்மில் ஒரே ஒருத்தர் கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில், டி.கே. ரங்கராஜன் இருந்தார். இது வந்து இயற்கையாகவே நிகழ்ந்தது தான். நான் இதுக்கு வந்து உள்நோக்கங்கள் கற்பிக்க விரும்பலை. இப்போ எச் ராஜா போட்டியிட்டு தோற்றார். இந்திய சட்டமன்றங்களில் கிட்டத்தட்ட 30 சட்டமன்றங்களில் பிராமின்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரே சட்டமன்றமாக தமிழகம் இருக்குது. இன்று நீங்கள் 3 அல்லது 4 பேருக்கு கொடுத்துருக்கிறீர்கள். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இல்லை, 6 பேருக்கு கொடுத்துருக்கோம். நியாயமாக நான் 7 பேருக்கு கொடுத்துருக்கணும். எனக்கு மற்றவங்களுக்கு எனக்கு இருந்த சிக்கல் பெரும்பான்மைக்கும் குறைஞ்சிடக்கூடாது. நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் பிராமணருக்கு கிடைக்கலன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுடைய தமிழ் குடிகள் இருக்குது. வண்ணார், நாவிதர், குயவர், பண்டாரம், தச்சர், அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் எந்த அரசியலில் பகுத்தறிவு சமூக நீதி பேசின எந்த கட்சியும் ஒரு இடத்துல கூட தேர்தல் நிற்க பிரதிநிதித்துவம் கொடுக்கல. இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக செய்கிறேன். இப்போ அதில் வந்து எனக்கு அவங்களுக்கு கொடுக்கும்போது சில பெரும்பான்மை சமூகத்தில் இருந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் எடுக்க வேண்டியது வருது. அவங்களும் வருந்திடக்கூடாது, இவங்களையும் கைவிட்டக்கூடாது. அப்போ இந்த பிராமணர்கள் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த திராவிட இருப்பை வந்து பிராமண எதிர்ப்பை காட்டி தான் இவங்க திராவிட இருப்பை கட்டமைச்சிட்டாங்க. பன்னெடுங்காலமாக பிராமண எதிர்ப்புன்னு காட்டி திட்டமிட்டு என் மொழியை சிதைச்சு அழித்து என்னோடவே இருந்துக்கிட்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் பேசி நம்ப வச்சு திட்டமிட்டு என் மொழியை சிதைச்சு அழித்து என் அடையாளங்களெல்லாம் அழித்து. நீங்கள் பாருங்கள், இப்போ உங்களுக்கு பளிச்சுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்னை தியாகராய நகரில் போத்தீஸ் இந்த துணியகத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டு, இந்த மேம்பாலத்தின் பேர் என்ன? ஜே அன்பழகன். அவர் யார் அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர், ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். இப்போ ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்தவருக்கு ஒரு மேம்பாலத்தில் அடையாளம் வைக்கப்படுது அப்படின்னா, அப்போ சென்னையில் எங்களுக்கு சவுந்தரபாண்டிய நாடாருங்கிறீங்க, அவரை எடுத்துகிட்டு பாண்டி பஜாருன்ட்டிங்க. பஜார் எந்த மொழி? பாண்டி யார்? அவர் அயோத்திதாசன் என் பாட்டம் பேர் இல்லை, ரெட்டமலை சீனிவாசன் பேர் இல்லை, எம்சி ராஜா பேர் இல்லை, சிங்காரவேலம் பேர் இல்லை, சிவானந்தம் பேர் இல்லை, இந்த நிலத்தில் இருந்த எந்த முன்னவர்கள் பேரும் அதில் இல்லை. அப்போ திட்டமிட்டு திராவிட அடையாளங்கள். இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையில் உங்களுக்கு தெரியும், முச்சங்கமும் போய் மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் அந்த பெரும் பாவலர்கள்லாம் போய்
என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பழைய நூல்களின் ஆய்வும் போய் படிப்போரும் கேட்போரும் இல்லாது போய் அழிகிற நிலைமையில் வள்ளல் பாண்டித்துரைத்தேவர் 4வது தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்து அதை மீட்டாருன்னு இருக்கு, தமிழை உயிர்ப்பிச்சாருன்னு இருக்கு. இப்போ நீங்கள் 100 கோடிக்கு 200 கோடிக்கு நூலகம் கட்டினீங்கள, என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரைத்தேவர் பேரை தானே வச்சுருக்கணும். அவன் இன்னொரு பாட்டன் வஉசி கப்பல் வாங்கும்போது 1 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்துருக்கான், அன்னைக்கு காசு, அவர் காசோடு இவரும் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஏன் அங்கே ஐயா கருணாநிதி பேரை வைக்கிறீங்க, இவர் பேரை வைக்கலை? ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வளாகம் வச்சிங்க, அதுலேயும் உங்கள் அப்பா பேரை தான் வச்சிங்க. அங்கே இன்னொரு தாத்தன் இருக்கான், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவன், அந்த மூக்கேத்தவர் பேரை அவர் வச்சுருக்கலாம். திட்டமிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ எங்கள் அடையாளங்களெல்லாம் மறைச்சு இப்போ ஐயா ஈவேராவுக்கு எத்தனை இடங்களில் சிலை இருக்குது, எங்கள் பாட்டன் வஉசிக்கு எத்தனை இடங்களில் சிலை இருக்குது. நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள். சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் நாட்டு விடுதலைக்கு, இவர் அந்த நேரம் சொத்தாக வாங்கி சேர்த்துக்கிட்டு இருந்தார். யாரும் நீங்கள் மறுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பேரனா ஒரு மகனா என்னை நீங்கள் திட்டமிட்டு மறைக்கிறீங்கன்னு எனக்கு வருமா வராது? இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறாங்க, தமிழில் எழுதணும் வணிக நிறுவனங்கள்னு பெயர் பழக பேர், ரெயின்போனே எழுதுங்கிறவங்கள வானவில்னு எழுதி கீழே ஆங்கிலத்தில் ரெயின்போன்னு போட்டுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, ரெயின்போனே எழுதுங்கன்னே ஒரு முதல்வர் பேசுகிறாருன்னா, அப்போ என் மொழியை நீங்கள் எப்படி கடற்கரையில் போய் நம்ம தமிழில் இருக்குது, கீழே சென்னை இங்கிலீஷில் இருக்குது, நம்ம தமிழில் இருக்குது, கிருஷ்ணகிரி இங்கிலீஷில் இருக்குது, என் ஊருக்குள்ளே போகும்போது வெல்கம் இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி இப்போ 6 பேருக்கு நீங்கள் பிராமணர்களை அதான் நான் சொல்கிறேன். திராவிடம் எப்படி என் மொழி அழிச்சது, என் இன உணர்வு மான உணர்வு அழிச்சது, எப்படி எங்களை சாதியாக பிளந்து செய்துச்சு. இப்போ நீங்கள் எப்படின்னா, ஒருத்தன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதானது எங்கும் காணுங்கிறான், ஒருத்தர் தமிழ் சனியை ஒளிங்கிறவள. மனைவி கூட இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசு. ஒருத்தர் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்லத்தமிழின் தொடர்வற்று போனார்னு ஒருத்தன். செல்லம்மா எழுதுகிற கடிதத்துக்கு பதில் கடிதம், செல்லம்மா நீ என்னையே நினச்சி வேதனைப்படாமல் தமிழ் படிச்சின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன், சந்தோஷப்படுவேன்னு பொண்டாட்டி கடிதம் எழுதுனா ஒருத்தன். பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசுன ஒருத்தர், பொண்டாட்டியோட தமிழில் படின்னு சொல்கிற ஒருத்தன். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் யார் பக்கம் நிற்கலாம்? என்னையே என் மொழி காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு நான் பேசுகிறேன். நான் யார்? காட்டுமிராண்டி ஒருத்தன், ஒரு ஆள். இன்னொருத்தன் சிங்களம் சாவகம் புட்ககம் தீவு பலவினுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்வர கண்டவர் தாய் நாடுங்கிறான். யார் பக்கம் நிற்கலாம்? தமிழ் ஒரு சனியை விட்டொழி, அது படித்தா பிச்சை எடுக்கூட ஆய்ப்படாது, தாய்ப்பால் பைத்தியங்களே அதில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாயன்றி கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா. நான் காட்டுமிராண்டி, அவன் அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆண்டோர்கள் தேசம் அடி பாப்பாங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பாங்கிறான். இப்போ நான் இந்த பக்கம் நிற்கலாம்? நீங்களே 58 சீட்டு எடுத்துக்கிற போது என் பாட்டன் பாரதிக்கு நான் ஒரு சீட்டு கொடுக்கக்கூடாதா? பதில் இருக்கா இல்லையா அவங்ககிட்ட இருக்க? இவன் இங்கே பாருங்க, நான் இல்லை, என் இன வரலாற்றின் மிச்சம் அந்த பாதையில் வந்த கடைசி இந்த தலைமுறை பையன். அவன் என் தமிழ் செத்துருச்சு, என் தமிழ் இலக்கியம் செத்துருச்சு. எப்படின்னா, சங்க இலக்கியம் போய் பக்தி இலக்கியம் வந்து நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலங்களில் என் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியம் மறைஞ்சிருச்சு. வறண்டு போன என் இலக்கியத்தில், தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒருத்தன் வர்றான். பெரும் தூறலாக இல்லை, பெரும் மழையாக பெஞ்சு புத்தளிச்சு புத்துயிர் கொட்டிட்டான். சங்க இலக்கியத்திலே பக்தி இலக்கியத்திலே பொழிப்புரை இல்லாமல் நீங்கள் ஏன் திருக்குறளுக்கு கூட பொழிப்புரை இல்லாமல் நீங்கள் பொருள் புரிய முடியாது. நேரடியாக உடைந்த தமிழில் அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை நேரடியாக என் மக்கள் மொழியில் பாடி தள்ளிட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். செத்த என் இலக்கியத்தை உயிர்ப்பிச்சு நிறுத்திட்டான். அதனால தான் கவிக்கோலாம் எட்டயாபுரத்தில் ஒரு தாய்க்கு இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி இன்னொன்று புதிய தமிழ்ட்டான் சொல்லிட்டார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எவன் பாரதியை நிராகரிப்பான்? பாரதியை நிராகரிக்கிற இடத்துல என் தமிழ் நிராகரிக்கப்படுது. அவனை நிராகரிக்கிறவனா நான் நிராகரிக்கணும், இல்லைன்னா நான் நல்ல தமிழ் தாய்க்கும் பிறந்த மகன் இல்லை. பாரதியை போற்றாத சமூகம் பதர் சமூகம். மற்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட்டு,
234 நான் கொடுத்தது பாரதிக்கான சீட்டு தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாரதிக்கு பிறப்பு இருந்தது, இறப்பே இல்லை. ஒவ்வொரு தமிழனும் தன் நாவில் அசைத்து தமிழை உச்சரிக்கிற ஒவ்வொரு நிலையிலையும் பாரதி பிறந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் இந்த இலக்கியம் செத்து போனதை காப்பாற்றினாலாவே இன்னும் ஒரு தாத்தம் பாருங்க. உங்கள் வீட்டில் இந்த ஓலைச்சுவடி இருக்குன்னா தேடி வந்து வாங்கிறது ஒன்று, எங்கே இருக்குன்னே தெரியாமல் கால் செருப்பு கூட இல்லாமல் தெரு தெருவா நடந்து போய் 50 மூவெருங்காப்பியங்க சிலப்பதிகாரம் நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான். காப்பியங்களில் ஆகச் சிறந்தது. மூவேந்தரை ஒன்றிணைத்து 3 நிலங்களை இணைத்து ஒரு கண்ணகியை காப்பிய நாயாக வச்சு சேர சோழ பாண்டியரை வச்சு பின்றான் இளங்கோ. அந்த காப்பியத்தை அழிந்து போகிற சுவடியில் இருந்த நொறுங்கி விழப்போகிற சுவடியை எடுத்து அச்சில் ஏற்றி இன்றைக்கி என் கையில் சிலப்பதிகாரம் இருக்கான். காரணம் உவேசா சாமிநாதையர், உங்களுக்கு தெரியும். அப்போது மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இது இந்த சிலப்பதிகாரம் 3 ஐம்பெருங்காப்பிலும் 3 காத்து கையில் தந்தவை. 18 பரிபாடல் 500 புறப்பெருவெண்பாமால எல்லா இந்த இலக்கியங்களும் இன்றைக்கி உயிர் போட இருக்குன்னா அது அவருடைய அரிய பணி. அவரை நீங்கள் எங்கள் பாட்டன் அயோத்திதாசரை நீங்கள் என்ன சொல்லி ஒதுக்குனீங்க? அவன் அளவுக்கு சிந்தனையால் இல்லை. நீங்கள் சம பங்குங்கிறத ஏற்கலைங்கிறாரு. இட ஒதுக்கீடுகளை இடப்பகிர்வுங்கிறாரு. சம பங்குங்கிறத நான் ஏற்கலை. நீ கல்வி மறுக்கப்படாத சமூகம், நான் மறுக்கப்பட்ட சமூகம். நீ மாளிகையில் வாழ்கிற, நான் மண் குடிசையில் வாழ்கிறேன். 2 பேருக்கும் சமபங்குனா எப்படி? உரிய உரிமைன்னு சொல்லு அப்படிங்கிறது பேசுகிறார். அவர் இறந்து தான் அம்பேத்கர் அதை திருப்பி பேசுகிறார். இப்போ என் பாட்டனி நீ பறையன்னு தள்ள, இந்த ஊவே சாமிநாதையரை ஐயர்னு தள்ளுற. இப்போ நீங்கள் இது எப்படி ஒரு பொது மனிதனாக பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பீங்க? எதுக்கு இந்த காரணத்தை சொல்லி பறையன்னு நீ ஒதுக்குனியோ, எந்த காரணத்தை சொல்லி ஐயன்னு ஒதுக்குனியோ, அந்த காரணத்துக்காகவே நான் அவங்க 2 பேரையும் போற்றேன், தூக்கி கொண்டாடுறேன். இப்போ நீங்கள் எப்படி பாருங்கள், சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடுனவனே நீ எப்படி எனக்கு பாப்பான்னு சொல்லி கொடுத்த? குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம்னு சொன்னவனே நீ எப்படி பாப்பான்னு சொல்லி கொடுத்த? அப்போ நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? பாரதி ஒரு பாப்பான், மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு இல்லாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் ஒரு பாப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே எடுத்துக்கிறீங்க? அதே ஈரோட்டில் எங்கள் ஐயா ஈவேரா இருந்த ஈரோட்டில் 650 ஏக்கரை ஏழை எளிய மக்கள் கொடுத்துட்டு 1/2 சென்ட் இடம்லாம் செத்து போனேன். லட்சுமண ஐயரை போட்டுறதா? 1/2 சென்ட் இடம் கூட யாருக்கும் கொடுக்காத இவரை இப்போ ஓட்டுறதா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். பள்ளிக்கூடம் கட்சி இப்போ கட்டி பழங்குடி மக்கள், அந்த ஆதி தமிழ் குடிகள், அருந்ததிய மக்கள்களை படிக்க வச்ச லட்சுமண ஐயரா? பொதுக்கிணத்துல தண்ணி இல்லை, குடிக்க விடலைன்னா தன் வீட்டுக்குள்ளே தோட்டத்துக்கு கிணறுல வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு வர தயங்கின அந்த மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் மோந்து எடுத்துகிட்டு போங்கன்னு, இங்கே வாங்க எனக்கு ஊற்றுங்கன்னு வாங்கி குடித்த அந்த இறுக்கத்தை, சமூக நீதி சாதிய கட்டமைப்பை தகர்த்து சமூக நீதியை நிலைநாட்டுன நான் ஐயர் பாப்பான்னு பார்த்தேன்னா நான் மனித பிறப்பான்னு நீங்கள் பாருங்கள். செத்து போயிட்டார் 2011. வண்டியில் ஏற்ற போகும்போது மக்கள் கூட்டிட்டாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், நீங்கள் வண்டியில் ஏற்றக்கூடாது, எங்கள் ஐயாவை நாங்கள் தோளில் தான் தூக்கிட்டு வரோம்னு. தோளில் தூக்கிட்டு போகும்போது 4 பேர் மட்டும் தூக்கிட்டு போகல, 10 அடி, 5 அடிக்கு 2 பேர், 5 அடிக்கு 2 பேர், 5 அடி. ஏன்னா எல்லாரும் சுமக்கிற பெருமையை, அந்த வாய்ப்பை நம்ம பெறணும்னு 5 அடிக்கு ஒரு தடவை 5 அடிக்கு ஒரு மாற்றி கொண்டு போய் அவரை இறுதி மரியாதை செஞ்சவர். அவர் எப்படி நீங்கள் மறப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள். சரி, கோயில் நுழைய போகிற அந்த வைத்தியநாதையர் எப்படி மறப்பீங்க? அதே ஈவேரா ஐயா இருந்தாங்க, நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்கு, வழிபாட்டு உரிமைக்கு போராடினீங்கிறீங்க. வைத்தியநாதையர் தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லாரும் எதிர்த்தான். ஒரே ஒரு மகன் வந்தான், ஐயரே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஏன் எதுக்குறான்னு பார்க்குறேன், நான் வாரேன் உங்கள் கூடன்னு தன் நண்பர்களோட துண்டறிக்கை அடித்து எல்லா கடத்தெருவிலையும் கொடுத்தாரு. ஐயர் கூட்டிகிட்டு செய்கிறதுக்கு எதிராக யாராவது பேசுனீங்கன்னா பெரும் விண்விளைவை சந்திக்க நேரிடும்னு சொன்னவே எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர். அப்போது அந்த வைத்தியநாத ஐயர் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்த ஐயா ஈவேரா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லலையே. அப்போ வைத்தியநாதர் என்ன போட்டாமல் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ராமானுஜரை பாருங்கள், 1000 ஆண்டுக்கு முன்னாடி சமூக நீதி பேசி தன்னுடைய குருவாக ஒரு தாழ்த்தப்பட்டவனையும் தன்னுடைய சிஷியனையும் சிஷியனாக உங்களுக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவனை ஏற்ற ஒரு மகானை இப்படி சொல்லுவீங்க? பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும்